ஹே பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் விஜய். இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோமோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஸ்கூல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. பிரசித்தியா வந்து ப்ளே ஸ்கூல், கிண்டர் கார்டன், அதுக்கப்புறமேட்டு எல்லா டைப் ஆஃப் ஸ்கூலுக்கும் போயிருந்தா. அதனால் எல்கேஜி போகிறப்ப அவள் எந்த அழுகையும் அழுகலை. ஜாலியாக ஸ்கூலுக்கு போகிறது வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி போனான். அதுதான் அவளை நாங்கள் பார்த்தது. ரோமா ரொம்ப செல்ல பிள்ளையா வீட்டுக்குள்ளே இருந்தால் 4 வயசு வரையும் எங்கேயும் அவள் அமுச்சு விட்டதே இல்லை. எங்களை விட்டு அவள் வெளில போனதே கிடையாது. ஃபஸ்ட்டு டைம் அது ஃபுல் டே ஸ்கூலு. ப்ரீ கேஜிலாம் போயிருந்தா கூட ஆஃப் டே அப்படி கட் பண்ணுவாங்க. எல்கேஜினால 3 o'clock வரையும் அவங்க ஸ்கூலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது வரை அவன் எப்படி இருப்பான்றதே எங்களுக்கு ஒரு பெரிய $1 million கொஸ்டினாக இருந்துச்சு. அதெல்லாம் மீறி அனுப்பிச்சி விட்டான். அவன் என்னென்னு தான் பண்ணான்னு போய் பாருங்கள். செம்ம அட்டுழியம் பண்ணான். சூப்பராக க்யூட்டாகவும் கிளம்பிட்டா. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் என்னென்னலாம் பண்ணான்னு. பிரசித்தியா, குட் மார்னிங். ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. பிரசித்தியா எந்திரி. ரோமா பத்திரமா பார்த்துக்க. ஓகே, எந்திரி. நாங்கள்லாம் 10:30 வந்தோம். சரி எந்திரி கண்ணு. குட், அதான் சீக்கிரம் முடிப்பு வந்துடுச்சு. எந்திரி. கரெக்டாக தூங்கினா கரெக்டாக எந்திரிச்சிடலாம். எந்திரி கண்ணு. இவ்வளோ எழுப்பி அடுத்தது. ரோமா வந்து சீக்கிரம் எந்திரிச்சதே கிடையாது. இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டைம் 7:30 மணிக்கு எழுப்பி விட்றோம். ஆமாம், அது சீக்கிரம் எழுந்திரிச்சதே கிடையாதுல்ல. அவர் 8 மணிக்கு எழுப்பி விட்றேன். நீ முதல்ல போய் டக்கு டக்குன்னு கிளம்பிட்டேன்னா ஈஸியாக இருக்கும். குட் மார்னிங். ஸ்கூலுக்கு போகணும். ரோமா, ஸ்கூலுக்கு போகலாமா? சரி வா, 5 minutes கழிச்சு எந்திரி. ஸ்கூலுக்கு போனோம்மா. ஏ ரோமா, இல்லரி ஆசைப்பட்டேல எட்டி உதைக்கிற. ஐயா ஐயோ, ஒரு நாள் பிரசித்தி அப்படி பண்ணது இல்லப்பா. ஆமா, ஒரு நாள் இனிமே இப்படிதான் உங்களுக்கும் போல இருக்கு. கண்ணை தந்து பெரிய பேக் எடுத்துச்சு மாட்டி கிச்சு. கண்ணு வா கண்ணு. தண்ணியில போட்டு கண்ணை தூக்க கலக்குதான் இருக்குது. பால் குடிக்கிறியா? நான் காய்கறி வாங்கிட்டு வரதுக்குள்ள ரோமா எந்திரிச்சு பிரஷ் பண்ணிட்டியா? ரோமா, ரோமாவுக்கு முன்னாடியே வாங்கின பேக் எல்லாம் வந்து கீழே கிடக்கு. அதுல டப்பா எல்லாமே வாங்கிருக்கோம். பெருசா இருக்குன்னா நாங்க இதை மாத்தி வாங்கினோம். இது நல்லா கியூட்டா இருக்கு. இது முன்னாடியே வாங்கின பவுச். பிரஷ் பண்ணிட்டியா ரோமா? பண்ணிட்டா. பால் குடிச்சிட்டா. ரோமா பிரஷ் பண்ணி பால் குடிச்சு ரெடியா இருக்கா. குளிக்க போறோம். பிரசித்தியா ஒரு பங்குக்கு மேலே போய் ட்ரெஸ் மாற்றிட்டா, யூனிஃபார்ம்லாம் சேஞ்ச் பண்ணிட்டா, தலை சீவனா ரெடி. ரோமா கிட்ட ஸ்கூல் பேக் ரெடி. அந்த பக்கம் ஸ்கூலுக்கு வேக வேகமாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் டிஃபனும் ரெடி ஆகிட்டு இருக்கு. பால் ஆர் காஃபி ஆர் டீ எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் அது ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் தக்காளி சட்னி. காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அந்த தக்காளி சட்னி. மதியானம் லஞ்சுக்கு வந்து கேரட்டு சாப்பாடு, உருளைக்கிழங்கு ஃப்ரை. இது ஒரு பக்கம் வந்து கேரட்டு தூவிட்டு இருக்காங்க. இதுதான் அப்புறமேட்டு குக்கும்பர், ஸ்நாக்ஸுக்கு குக்கும்பர் வாங்கிட்டு வந்தேன். அக்கா தங்கச்சி 2 பேத்துக்கு ஒரே மாதிரி பாக்ஸு. இவளுக்கு சின்னது கழுவிடுவாங்க. ரோமா அழகா க்யூட்டாக இருக்குது யூனிஃபார்மில். அது மூஞ்சில் ஒரு பெருமையை பாருங்கள். மேட்சிங்கா யூனிஃபார்ம்னால் எல்லாமே ஒரே மாதிரி தான் போடுவாங்க. ஸ்கூலில் எல்லாமே மேட்சிங்கில் தான் இருப்பாங்க. அழகாக இருக்குது உனக்கு ட்ரெஸ்ஸு. எங்கேயா திரும்ப கொஞ்சம் நடந்து போ. பர்ஃபெக்டாக இருக்குது ஃபிட்டிங்கும். என்ன அதில் பிரச்சனை, இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த 2 செட்டை சேர்த்தியே 450 தான் ஆச்சு. பிரசித்தியாவுக்கு எடுத்து தைச்சது குவைட்டில் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இதோட கம்பேர் பண்ணுறப்போ டபுள் மடங்கு எடுத்து தைக்கிறது. இது ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. பிரசித்தியாவுக்கு ஏன் எடுத்து தைச்சோம்னா அவளுக்கு பேக்கெட் வேணும்ட்டா. அதனால தான். இது இன்னொரு தையல் போட்டுட்டா கரெக்டாக இருக்கும். 1 வருஷத்துக்கே ஓட்டிடலாம். இப்ப கொஞ்சம் லூஸா இருக்கு. பெல்ட் போட்டாதான் டைட் ஆகும். சாப்பிட்டு இருக்கோம். டைம் வேற ஆயிடுச்சு. எனக்கு ஃபேவரட் சட்னி இட்லி. சாப்பிடுறோமா? பேபேன்னு முடிச்சிட்டு இருக்க. நீ எப்போ ஸ்கூலில் போய் உனக்கு சாப்பாடு டைம் முடியறதுக்குள்ளே அடுத்த பீரியட் ஆரம்பிச்சிருவாங்க போல. இவ்வளோ மெதுவாலாம் சாப்பிடக்கூடாது. ஆமாம், சீக்கிரம் சாப்பிட்ரு. மம்மி லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. பொட்டேட்டோ ஃப்ரை, கேரட் ரைஸ். 2 பேருக்கும் ஒரே மாதிரி டிஃபன் பாக்ஸ் எடுத்து வச்சிட்ருக்காங்க. அப்பனும் வந்து சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்காரு. இப்போ இந்த அழகிகளுக்கு ரிப்பன் வச்சு தலை பின்ன விடணும். நான் பின்னட்டுமா? ஸ்கூலுக்கு போகிறது
அப்புறம் மூஞ்ச கட்டு பிரகாஷ் ராஜ். கரெக்ட் டைமுக்கு ரெடி ஆகிட்டாங்க. 9 o'clockலாம் பிரசித்தியா தனியாக ஸ்கூலுக்கு போனதான் கிளம்புறதே கிடையாது. 9 o'clock வீட்டை விட்டு இறங்குறோம். ரோமா சின்சியராக கிளம்பிடுச்சு. அவளை ஸ்கூலில் வரதுக்கு இத்தனை பேர் கீழே வந்திருக்காங்க பாருங்க. எனக்குன்னு சரி இறங்க இங்கே ஏறு பாப்பா. நீ பின்னாடி ஏறு, நடுவில் ஏறு. எப்படி 2 பேரும் கூட்டு போவீங்க? சினிமா பாட்டெல்லாம் பாடக்கூடாது. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு ரேஷன் கார்டு வேணுன்றாங்க. ரேஷன் கார்டு வந்து பிரிண்ட் அவுட் எடுக்க முடியல. ஓடிபி வந்து சொதப்பிடுச்சு. 1 மணி நேரம் வேஸ்ட் ஆகிடுச்சு டைம் லிட்டரலாக. வெயில் தொல்லை தாங்க முடியாது சரசுக்கு. அதனால் வந்து கரும்பு பால் வேணும்னு சொல்லி இங்கே ஜிஹெச் ரவுண்டான ரைட் சைடு ஒரு கடை இருக்குது. அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஜூஸ் போட்டுருக்கோம். நான் எப்போவுமே இளநீ அப்புறம் கரும்பு ஜூஸ் தான் குடிப்பேன். ஏன்னா வந்து நம்ம ஜூஸ் கடையில் வாங்குறப்ப கூட அவங்க என்ன பழம் போடுறாங்க, அது எப்படி இருக்கு அதெல்லாம் தெரியாது. பட் இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அண்ட் வந்து இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல சுகர் நிறையா போட்டு கொடுக்குற ஐஸ்கிரீமு, அப்புறம் வந்து இளநீ பாயசம் தான் குடிப்பாரு. எனக்கு என் ரோமா நினைப்பாவே இருக்குது. என்ன பண்ணிட்டு இருப்பா, ஒழுங்காக இருப்பாளா, பசங்களுக்கு அடிச்சு விடுவாங்க. இதிலோண்டு எலி சின்ன குட்டி மாதிரி இருக்கிறா, நெல்லி புட்டு மாதிரி எல்லாமே அந்த சைஸில் தான் இருக்காங்க. ஆமாம், கூட்டத்தில் வந்து பூச்சி மாதிரி வேற பேசுவா, சத்தமாக கூட பேச மாட்டான். ஜூஸ் போட்டாங்க எடுக்க முடியும். பிரசித்தியாவுக்கு வந்து 4 o'clock தான் ஸ்கூல் முடியும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரோமாவுக்கு வந்து 3:05 முடிஞ்சிடும். காலையில் இந்த ரேஷன் கார்டு இஷ்யூ இருந்தனால நம்மளால் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்க முடியல. இப்போ போய் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ரோமாவை கூப்பிட்டு வந்தால் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் போய் பிரசித்தியாக கூப்பிட்டு வரணும். இனிஷியல் ஸ்டேஜில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் போக போக பழகிடும். அவ்வளோதானே, ஈஸியாக அப்படின்ற மாதிரி ஆயிரும். இப்போ ஜனனியை கூட கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். நம்ம ஒரு பிளான் பண்ணால் அது ஒரு பிளானில் நடக்குதுங்க. நான் கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருக்குன்னு நினச்சி வந்தேன். அது 2 to 3 லஞ்சாமா. ½ an hour முன்னாடியே வந்துவிட்டோம். என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் தலைநகரில் ஒரு ஜூஸ் ஆர்டர் பண்ணி குடிச்சுட்ருக்கோம். 3:05 தான் ஸ்கூல் முடியும். இன்னும் 20 மினிட்ஸ் டைம் ஓட்டும். கரெக்டாக பிளான் பண்ணலன்னா இப்படி தான் சொதப்பிடும். நான் ஒரு ஐடியா எல்லாம் பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் இவளை விட்டுட்டு பிரசித்தியாக கூப்பிட்டு வரப்போ அந்த ஒர்க்கை பார்க்கணும். அந்த இடத்துல ஜூஸ் போட்டு அழுவாத அழாத ரோமா. சரி, உனக்கு என்ன வேணும்? ஸ்கூலுக்கு நாளைக்கு வரையா இல்லையா? ஸ்கூலுக்கு வரையா? அழுவாடா. திட்டினாங்களா? அடிச்சாங்களா? மிஸ் அடிச்சாங்களா? திட்டினாங்களா? அப்புறம் ஏன் அழுவுறேன்? ஏன் அழுவுற? சரி. ரோமா ஸ்கூல்னா ஜாலியாக ஏதோ வந்துட்டா கிளம்பி அழுக மாட்டான்னு நினச்சா ஃபஸ்ட் ஆளாக வந்து நின்றுட்டு இருந்தா. அப்புறம் பார்த்தா அழுகுறான். 3 மணிக்கு தான் அழுதாலாம். அது வரையும் அமைதியாக தான் இருந்தாலும். ஏங்க அழுதா? சொல்லு பெண்ணு. சொல்ல மாட்டேன்றான். அதே பொம்மை மாதிரியே நிற்கிறா பத்தியா? அட சொல்லு கிளம்பி. நாளைக்கு வரலாம் முன்னாடி ஸ்கூலுக்கு டான்ஸ் கிளாஸ் போகலாமா? டான்ஸ் கிளாஸ் அடுத்தது வா. வாயே திறக்க மாட்டேன்றா. காலையில போட டான்ஸ் கிளாஸ் கிளம்பிடலாம். அது வாயை திறக்க ஊமமா இருக்குன்னு மிஸ் 2 கொட்டு விட போறாங்க பாரு. நான் சொல்றேன், பேசுதா பாரு வாயை திறந்து. கண்ணு ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு லஞ்சு கொடுத்து விட்டுருந்தோம். சாப்பிட்டாலாம் தெரியல. ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். உருளைக்கிழங்கு கம்ப்ளீட்டாக சாப்பிட்டா. சாப்பாடையும் சாப்பிட்டாங்க பாஸ். குக்கும்பரும் சாப்பிட்டா. ஒன்று கூட மிச்சம் இல்லாமல் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக சாப்பிட்டா. இதுவே ஒரு பெரிய விஷயங்க. ஏன்னா ஜென்ரலாக குழந்தைங்க ஸ்கூலுக்கு போனால் சாப்பிட மாட்டாங்க. இது ரோமா குட்டி எல்லாத்தையும் சாப்பிட்டு கிளியராக வந்துருச்சு. ரெட்ரோ படம் வந்து நிறைய பேர்த்துக்கு ஏன் பிடிக்கலன்னு தெரியல. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம். அது அந்த ஃபஸ்ட்டு சாங் வந்து 15 மினிட்ஸ் சிங்கிள் ஷாட் வேறு மாதிரி இருக்கும். அதை பார்க்கறதுக்காக நெட்ஃப்ளிக்ஸில் படம் ரிலீஸ் ஆச்சுன்னு பார்த்தோன்னே போட சொல்லியிருக்கேன். பார்த்துட்டு இருக்கேன். இந்த பக்கம் பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க. சரஸ் வந்து ஸ்நாக்ஸ் செய்கிறாங்க. என்ன ஸ்நாக்ஸ்?
மோமோஸ் சரஸ் வந்து மோமோஸ் சூப்பராக செய்வாங்க. அதனால் மோமோஸ் ரெசிபி ஓடிட்டு இருக்கு. அந்த ரெசிபி வேணும்னா மம்மிஸ் லஞ்ச் பாக்ஸில் போய் பாருங்கள். நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், ஃபுட் ரிலேட்டட் வீடியோஸு. இது வந்து பால், எனக்கு காஃபி இல்லாமல் நான் இல்லாமல் காஃபி இல்லை. இந்த பக்கம் அந்த மோமோஸுக்கு செய்கிற ரெட் சட்னி. இப்போ கெட் ரெடி வித் மோமோஸ். எதில் செய்கிற மைதா மோமோஸ். மாமியார் ஆசையாக மோமோஸ் கேட்டாங்கன்னு என் பொண்டாட்டி மோமோஸ் சட்னிலாம் ரெடி பண்ணி ரொம்ப மும்மரமாக வேலை பார்த்துட்டு இருந்தா கரண்ட் கட் ஆயிடுச்சு. யாரது? அப்படியே ஒரு ஸ்லோ பிஜிஎம் போட்டு அவங்க கண்ணாடி திறப்பாங்க. ஹீரோயின் என்ட்ரி. போம்மா, என்னென்ன ஆக்ஷன் ஒரு நீ. ரோமா நல்லா தூங்கி எழுந்திரிச்சியா? ரோமா வந்து நல்லா டயர்டாக இருந்தாலும் ரெஸ்ட் எடுத்துருச்சு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ நான் வந்து ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து சென்சுரி ஆக்டிவிட்டி. ஃபர்ஸ்ட் அப்பா நேம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அவங்களோட அப்பாவோட அப்பா இப்படி எல்லாரோட அப்பாவும் பண்ணோம். ஃபாதர்ஸ் முடிஞ்சோடனே மதர்ஸ் இந்த மாதிரி பண்ணணும். நான் இது வரைக்கும் எங்க அப்பாவோட வந்து 3 தான் பண்ணிருக்கேன். நான் ஃபுல்லா இந்த ரோட் ஃபுல்லா முடிச்சேன். ரோமா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ரோமா வாட் ஆர் யூ டூயிங் ரோமா? புக்ல அட்டை போட்டுட்டு இருக்கியா? நைட்டு இப்போ தோசை சாப்பிட்டு போய் சீக்கிரம் படுக்கணும். ஓகே. The next day. ரோமா குட் மார்னிங். ஸ்கூலுக்கு கிளம்பிட்டியா? ரோமாவோட செகண்ட் டே ஸ்கூலு. போனதுல இருந்து பேசவே மாட்டேங்குது. ஆமா ரோமா நல்லா பேசணும். ரோமா நேத்து வந்துச்சு பாருங்க. அப்படியே உட்காந்து. ரோமா ஸ்கூல்ல போய் எல்லாத்தையும் பேசணும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும். இன்னைக்கு காலையில குளிக்க வைக்க போனேனா அப்ப நான் ஸ்கூல் போகல. இப்படி கை எப்படி காட்டுச்சு? நோ நோ நோ. ஆக்சுவலா என்ன தெரியுங்களா, ஒரு ப்ரீகேஜில அனுப்பிச்சு ஒரு விளையாட்டு காட்டுங்கன்னு அப்போலாம் சொன்னேன். என் புருஷன் கேட்கவே இல்லை. பிரசித்தியெல்லாம் ஒரு 2 வருஷம் ப்ரீகேஜில படிச்சா. அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. போனா நல்ல பிரேக் எடுத்து ஆசையா தான் அந்த பேக் எல்லாம் வாங்கிட்டு கூட்டிட்டு போல. சரி பாஸ் திடீர்னு ஸ்கூலுக்கு போற வரைக்கும் நான் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மார்க் வாங்குவேன், நான் தான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் கிடைச்சிட்டு போனா. உள்ள போறேன்னு ரியாலிட்டி ஹிட்ஸ் மாதிரி இப்படியே அப்படிதான் உட்காந்துருக்கா கைதி மாதிரி. ரோமா ரோமா சொல்லதான் பேச மாட்டேன்றா. ரோமா ஸ்கூல்ல போய் நல்லா பேசினாதான் பிரசித்தியா குட் கேர்ள் சூப்பர் கேர்ள் சொல்ற மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. ஓகே பாத்துக்கு அவ்வளவுதான். ரோமா ஸ்கூல்ல நேத்து என்ன நினைச்சு சொல்லு. என்ன பண்ண? ரொம்ப நேரம் படிச்சுட்டு இருந்தியா? என்ன படிச்ச? ஏபிசிடி தான் தெரியுமா உனக்கு? வேற என்ன சொல்லி கொடுத்தாங்க? குரு பிரம்மா. சொல்லு, சத்தமா சொல்லு. சொல்லு. இதான் உனக்கு ஆல்ரெடி தெரியுமே. கஜானனம் சொல்லி கொடுத்தாங்களான்னு கேட்டேன். சொல்லி கொடுத்தாங்கன்னா ஆனா தெரியல. பாரு மிஸ் வாயை திறந்து பேசணும் இப்படியே முடிச்சுக்கிட்டே இருக்க கூடாது சொல்லிட்டேன். சரசு உன் புள்ள செகண்ட் டே ஸ்கூலுக்கு போனா, ஹோம்ஒர்க் எழுதுனா, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிக்கு போயிட்டு வந்தா, கிளாஸுக்கு ஜாலியாக எல்லாம் பண்ணிட்டு இருந்தா. கரெக்டாக என் மடியில் படுத்தான். நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், உன் கூட இங்கேயே உட்காந்து தோசை சுடுவேன், வீட்டில் விளையாடுவேன், உன் கூட இருந்துக்கிறேன்னு ஒம்புழுக்கிறா. தூங்கிட்டா. என்ன நினைக்கிற? நாளைக்கு என்ன செய்வா? என்ன செஞ்சாலும் ஸ்கூலுக்கு போய் தான் ஆகணும். நீங்க சப்போர்ட் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு குத்து, போலனா அவளுக்கு ஒரு குத்து. சரி நைட் டின்னருக்கு என்ன பண்ணிட்டு இருக்க? நான் வந்து கொஞ்சம் டயட்ல இருக்கலாம்னு இருக்கேன். நாளைக்கு அப்ப நான்வெஜ்லாம் சாப்பிட மாட்டியா? நான்வெஜ் டயட்ல இருக்க கூடாதுன்னு யார் சொன்னான்? 2 பீஸ் தான் சாப்பிடுவேன். அப்படிலாம் இல்லையே, நிறைய சாப்பிட்டுக்கலாம். புரோட்டீன் நிறைய சாப்பிட்டுக்கலாம். கார்ப்ஸ் தான் கம்மி பண்ணணும். சரி இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் வந்து சோயா வச்சு ஒரு சைடு டிஷ் எடுப்பேன். என்ன சைடு டிஷ்? சூப்பர் சொல்லு. அதான் சோயா வச்சு ஒரு சப்ஜி மாதிரி செய்யறேன். எதுக்கு? இதுக்கு சப்பாத்திக்கு இதை செஞ்சுட்டு இருக்கேன். நிறையா ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி வீட்டில் டம்ப் பண்ணிட்டேன். ஸ்கூலுக்கு போகிறதுனால ஸ்நாக்ஸுக்கு பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு. இனிமேல் ஒவ்வொரு நாளும் திருவிளையாடல் தான் ரோமாவோட. அதெல்லாம் பழகிடுவா. சூப்பரான கிராஸ்பிங் பவர் ஒரே ஒரு கட்டிலே கத்துக்கிட்டாலே. ஓடுனா ஆவல்லிட்டு ஓடுனா அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டா. வீடியோ பார்த்துருப்பீங்க. ரோமா ஸ்கூலுக்கு போகிறப்ப செம்மையாக என்ஜாய் பண்ணி போனாங்க. ரொம்ப ஹாப்பியாக யூனிஃபார்ம்லாம் போட்டு அவள் புதுசாக அவனை பேக்ஸ் எல்லாம் மாட்டிட்டு கிளம்பிட்டா. உள்ளே போகிறப்ப கூட அவள் அழுகவே இல்லை. ரொம்ப சமத்தாக போய் உட்காந்துட்டா. ஈவினிங் 3 மணிக்கு பிக்கப் பண்ண போகிறப்போ முதல் ஆளாக வந்து அவன் நின்றுட்டு இருந்தான். அதனால் வீடியோ எடுக்க முடியல. முதல் ஆளாக வந்து நின்றுட்டு இருந்தான். ஆனால் கண்ணில் கொஞ்சம் தேம்பனமாக இருந்துச்சு. அப்புறம் மிஸ்கிட்ட கேட்டால் ரொம்ப அழகாக சமத்தாக இருந்தா.
லாஸ்ட்டாக ஒரு 2:30க்கு தான் அழுக ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லி சொன்னாங்க. பிரசித்தியாக வந்து தான் சொன்னான். நான் பார்த்தேன் லைனில் போயிட்டு இருக்கப்போ அழுதுட்டு போயிட்டு இருந்தா. அப்புறம் போய் அப்பா வந்துடுவாங்க அழுவாதன்னு சொல்லிட்டு வந்தேன், கன்சோல் பண்ணேன்னு சொல்லி சொன்னான். நான்லாம் ஸ்கூலுக்கு போகிறப்ப அழுத மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லைங்க. பட் பிரசன்னா என் தம்பி இருக்கான் பார்த்தீங்கன்னா, அவன் ஸ்கூலுக்கு போகிறப்ப விட்டுட்டு வருவாங்க. எங்கள் மாமா தான் போய் விடுவார். ஜன்னலை பிடிச்சிக்கிட்டு வீட்டுக்கு கூட்டு போகணும்னு அழுதுகிட்டே இருப்பான். மதியம் லஞ்சுக்கு வீட்டுக்கு கொண்டு வந்து திருப்பி கொண்டு போய் விடுவாங்க. அதெல்லாம் இந்த மாதிரி டைம் போக போக அப்படியே செட் ஆயிரும். சூப்பராக படித்து ஃபஸ்ட் மார்க் வாங்கினு இருக்கா. எப்படி படிக்க போகிறேன்னாலாம் நம்ம இனிமேல் கம்மிங் கேஸில் தான் தெரியும். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் நம்ம சேனலில் வரப்போகுது. நீங்கள் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதெல்லாம் பார்க்குறதுக்கு. டேக் கேர், பை பை, லவ் யூ ஆல் பார்ட்னர்ஸ். இட்ஸ் மீ விஜய். பை பாய்.